அண்மைச் செய்தி. 2014ஆம் ஆண்டு சங்கரன்கோவில் அருகே 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கில் 11 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 4 பேருக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜா இணைகிறார். வணக்கம் ராஜா, இந்த கொலை வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் நடைபெற்ற 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு சங்கரன்கோவில் அடுத்த திருவேங்கடம் காவல் நிலையம் உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற காளிராஜ், முருகன், வேணுகோபால் ஆகிய 3 பேர் கொலை வழக்கில் 11 பேர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு மாலை 7 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நெல்லை வன்கொடுமை நீதிபதி வழக்கில் தொடர்புடைய பொன்மணி, கண்ணன், குட்டிராஜ், குருசாமி உள்ளிட்ட 11 பேர் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட பொன்மணி, சுரேஷ், உலக கண்ணு ஆகியோர் உடலில் குறைவு காரணமாக நெல்லை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். குற்றவாளிகள் அனைவரும் மேலில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி அறிவுறுத்த நிலையில் 11 பேர் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். 24ஆம் தேதி குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்களை அறிவிக்க மீண்டும் விசாரணை மதியம் 4 மணிக்கு தொடங்கிய நிலையில் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் இரவு சரியாக 8:30 மணிக்கு நீதிபதி சுரேஷ்குமார் தீர்ப்பு குறித்து தகவல் வெளியிட்டார். 2016 திருவேங்கடம் 3 பேர் கொலை வழக்கில் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பினை அளித்துள்ளார். பொன்மணி, குருசாமி, முத்துகிருஷ்ணன், காளிராஜ் ஆகிய 3 பேரை கொலை செய்த வன்கொடுமை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த குற்றம் உள்ளிட்டவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பினை வழங்கியிருக்கார். மீதமுள்ள 5 பேருக்கு தலா 5 வருடம் ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறார். மேலும் 2 பேருக்கு 2 ஆயுள் தண்டனை விதித்திருக்கிறார். இந்த நெல்லை வன்கொடுமை நீதிமன்ற சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பினை சுரேஷ்குமார் தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.